style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை கிரிக்கெட் சம்பவம் பார்ட் 3 மக்களே. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்மளோட பார்ட்னர்ஸ் பாலா அண்ட் சபரீஷ் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப ஹாப்பி உங்களை ரெண்டு பேரையும் பார்க்கறதுல. லாஸ்ட் வீடியோ சபரீஷ் இல்ல, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க சபரீஷ் ஃபேன்ஸ்லாம், எங்க ப்ரோ இருந்தாருன்னு. எனிவேஸ் பாலா, தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு மை சேனல் சிபிஎம் கிரிக்கெட். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நம்மளோட ஜேர்னி வித் சபரீஷும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலோட பீடாக் அவர் தான் வந்து நம்மளோட சபரீஷ் அப்படின்னு அவரே சொல்லி கேட்டுக்கொண்டார். அதனால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறுவோம். கைஸ், இன்னைக்கு அஜெண்டா சொல்றதுக்கு முன்னாடி வழக்கம் போல நீங்க உங்க இன்ட்ரோ சொல்லுவீங்களா, அது சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் பேக். அப்படியே இந்த நம்ம சிசிஎஃபோட செகண்ட் தேர்ட் சம்பவமோட போயிருக்கோம். ஸோ ஒரு அப்படியே ராக் பண்ணிடுவோம் இந்த டைமும். வந்து கைஸ் வந்து போன சம்பவம் பாத்தீங்கன்னா போன பாட்டுல வந்து நீங்க எல்லாருமே என்ன மிஸ் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நான் வந்து அக்ரி பண்றேன். ஒரு தவிர்க்க முடியாத சம்பவம். பார்ட் 3க்கு சம்பவம் பண்றதுக்கு இவங்க கூட வந்து நான் வந்துட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பா ஹிட் ஆயிடும். ஆனா ஆரம்பிக்கலாம். அப்ப போன 2 வீடியோ ஹிட் இல்லைன்ற இந்த வீடியோ அதோட ஹிட் ஆகும் சொல்ல வரேன். ஓகே பாக்குறேன். ஹிட் மட்டும் ஆகாம இருக்கட்டும், ஹிட் தான் உனக்கு. இப்ப ஏன்டா ஹிட்னு சொல்லி ஞாபகப்படுத்துற ஹிட்மேன? ஏற்கனவே ஒரு ரிட்டையர் ஆயிட்டாரு, நானே கவலையில இருக்கேன். நான் கவலையில டெஸ்ட் ஜெர்சி போட்டு வந்திருக்கேன். இல்ல அவர் டைம் ஆக்சுவலா முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் அவங்களாம் நம்மளோட சைல்ட்ஹுட். உன்னை விட எனக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்களாம் ஒரு சைல்ட்ஹுட். இது அந்த டைம்ல விராட் ரோஹித் எல்லாம் பார்த்து அந்த ரோக்கோ காம்பினேஷனை பார்த்ததெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். இன்னைக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவா பேசுறோம், கிரிக்கெட்டா பேசுறோம், அதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம மனசுக்குள்ளேயும் நம்மளும் ஒரு அந்த ஒரு குழந்தைத்தனம்னு ஒண்ணு இருக்கு, புரியுதா? இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம். அதை நம்ம கண்டிப்பா மிஸ் தான் பண்ண போறோம். அதை நம்ம இல்லைன்னு டினேயே பண்ண முடியாது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச போற அஜெண்டா கைஸ், விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட். அதாவது நானும் பாலாவும் சம்பவம் 2ல வந்து பேசும்போது இல்ல அவர் மனசை மாத்திப்பாருன்னு நினைச்சோம். இல்ல, நம்ம மனசை மாத்திக்க சொல்லிட்டாரு அவரு. அதுக்கப்புறமா ஐபிஎல் 2025 இஸ் பேக், லைக் சபரீஷ் தலைகீழ போன மாதிரி இப்போ. ஸோ அது வந்து வந்துருச்சு, ஷெடியூல் வந்து ரீஷெடியூல் வந்துருச்சு. ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் மிஸ் ஆறாங்க, பிளஸ் பிசிசிஐ சில சலுகை கொடுக்குறாங்க. மிஸ் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஆனா அவங்களெல்லாம் நீங்க ரீடைன் பண்ண முடியாதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ண. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிங் விராட் கோலி ஆப்வியஸ்லி இஸ் த கிங், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன்ஸ் இந்தியா ப்ரொடியூஸ்ட், அதுல எந்த டவுட்டுமே இல்லை, மாற்ற கருத்தே இல்லை. என்னோட வீடியோஸ் நான் நிறைய சொல்லிட்டேன். விராட் கோலி சரியா விளையாடாத போது அவரை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டோம், கரெக்டா? அதே மாதிரி அவர் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாருன்னா கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு அப்ரிசியேஷனா நம்ம கொடுத்துதான் ஆகணும், ஓகேங்களா? அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த வகையில வில் ஸ்டார்ட் வித் பாலா, நீ என்ன நினைக்கிற? ஹவு யூ ஃபெல்ட்? நம்ம என்ன நினைச்சோம்? இல்ல விராட் மனசை மாத்திப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில இருந்தோம், பட் நடக்கலை. வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் விராட் கோலிஸ் ரிட்டையர்மெண்ட்? ஏன்னா இப்போ ரீசெண்டா அந்த பிஜிடிலுமே நம்ம பார்த்துருப்போம், ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தது. அதுவும் இல்லாம எல்லா டிஸ்மிஸலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிமிலராகவே இருந்தது. ஸோ அதுவும் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கன்சர்னாகவும் இருக்கலாம். ஏன்னா அவர் அந்த அவுட் சைட் ஆஃப்லேயே வந்து அதிகமாக அவுட் ஆகிட்டு இருந்தாரு. பட் ஆனால் அந்த பிஜிடிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வேற அடிச்சிருந்தாரு. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு இதுன்னா சொல்லலாம். பட் அவர் இந்த இங்கிலாந்து சீரிஸ் ஆடிட்டு போயிருந்திருக்கலாம், பட் அவர் வந்து ஒரு கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. ஸோ நான் வந்து இப்போ ஃபோக்கஸிங் ஆன் ஓடிஐ கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ அங்கே ஓடிஐ கிரிக்கெட்ல போயிடுவாரு. ஸோ ரோக்கோ அப்படி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்கு. பட் ஒரு நல்ல டிசிஷனே சொல்லலாம். பட் அவரோட அந்த இடத்த யார் ஃபில் பண்ண போறா, அவரோட ஷூஸ் யார் ஃபில் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்ம அந்த ஸ்குவாட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் யார் வந்து அந்த அவரோட ஸ்பாட்டை வந்து ஃபில் பண்ண போறாங்க. மேபி ஒரு ஷாய் சுதர்ஷன் வருவாரா, இல்ல கேஎல் ராகுல அப் த ஆர்டர் ப்ரொமோட் பண்ணுவாங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஓகே சபரீஷ், உங்களோட ஆங்கிள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ என்ன நினைக்கிற? ஹவ் யூ ஃபெல்ட்? இந்த நியூஸ் வந்தோடனே உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? இந்த நியூஸ் வந்தோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் வந்து சொல்லியிருந்தீங்க, நம்ம ஆக்சுவலா நம்ம லலிதனை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மள பீடா அப்படின்லாம் சொல்லி பில்டப் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது நம்மளும் அந்த ஸ்டாட்ஸோட நிறைய எடுத்துட்டு வரணும். பாத்தீங்கன்னா 123 மேட்சஸ் விளையாடி 9000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. நம்ம எல்லாருமே பர்சனலா ஃபீல் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே விராட் கோலி என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு டெசிஷன்ல போக்கிரி விஜய் மாதிரி தான், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னோட முடிவு என்னவோ அதை வந்து திருப்பி இதே தான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலி 2 பேருமே T20ல எப்படி ரிட்டையர் ஆனாங்களோ அதே மாதிரி இணைந்த கைகளா இங்க இருந்தும் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. இட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி சென்டிமெண்டலா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு அது லைட்டா ஒரு பக்கம் ஒரு சினிமேட்டிக்கா இருக்கு. இதாண்டா சினிமா அப்படின்ற மாதிரி போகுது.
டெஃபினட்டா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிக்கும் போது ஒரு வருத்தம் இருந்தாலும் ஓவராலா நம்ம டீமுக்கு எது நல்லது அப்படின்றதான் ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கௌதம் கம்பீர் யாரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் நோக்கி நவரத்துக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு கம்பீரும் ஃபீல் பண்றதா அப்படின்னு சில நியூஸஸும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இப்ப ரோஹித் சர்மா ஒரு நியூ சைக்கிள் ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது ஒரு நியூ கேப்டன் இங்க வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பர்சனலா அவரும் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இப்ப விராட் கோலி எடுத்து பார்க்கும்போது டெஃபினட்டா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சீசன் இன்னும் இந்த சைக்கிள் ஆடி இருக்கலாம். விராட் வந்து ஃபிட்னஸ் நமக்கு தெரியும். அவரே வந்து அவரோட போஸ்ட் மூலியமா பாத்தீங்கன்னா எவ்வளவு எமோஷனலா பேசியிருந்தாரு. இந்த டெஸ்ட் கிரிக்கெட் தான் என்ன வந்து ஷேப் பண்ணிச்சு, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், அது எனக்கு நிறைய லெசன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணாத ஒரு அம்பாசிடர்னே சொல்லலாம். அவர் எவ்வளவு அந்த சீரீஸ் எவ்வளவு அந்த டோர்னமெண்ட் ஃபார்மேட்டை லவ் பண்ணாரு அப்படின்றது டெஃபினட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ரன்ஸ் எடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு 9000 ரன்ஸ் அடிச்சது, மோஸ்ட் கேப்டன் ரன் அடிச்சதும் அவர் தான். இந்தியாவுக்கு அதிக டபுள் கண்டன் அடிச்சதும் அவர் தான். அது மட்டும் இல்லாம தன்னோட கேப்டன்சில இந்தியாவை எப்படி ஒயிட் பால் ரோஹித் சர்மா வந்து தலை நிமிர்ந்து வச்சாரோ அதே மாதிரி டெஸ்ட்ல 42 மாசம் இந்தியாவை வந்து நம்பர் 1 ரேங்கிங்ஸ்ல வந்து வச்சிருந்தாரு. 71 வருஷமா ஆஸ்திரேலியா கிட்ட வந்து இந்தியா வந்து ஜெயிக்காம இருந்தாங்க. அந்த ரெக்கார்டையும் உடைச்சு இந்தியாவுக்கு அந்த டிராஃபி வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். 68 மேட்சஸ் வந்து லீட் பண்ணி 40 மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. த பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் எவர்ங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கேப்டன் திருப்பி கிடைப்பாரா அப்படின்றது வாய்ப்பு வந்து 404 எரர் அப்படின்னு தான் நம்ம டெஃபினட்டா சொல்லணும். ஒரு லெஜெண்ட் ரிட்டையர்ஸ். நம்ம வந்து பாலாண்ணா சொன்ன மாதிரி இந்த ஷூஸை யார் ஃபில்அப் பண்ண போறாங்க, இந்த ரெண்டு பிளேயரையும் ஆக்சுவலா நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. இவரு ஒரு சாப்டர், இவரு ஒரு சாப்டர், இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ரோஹித் ஐஸ்னா, விராட் கோலி ஃபயர். நான் இன்னும் பர்சனலா எப்படி தெரியுமா நான் லலிதா நான் ஒரு ஃபீல் பண்ற ஒரு பிளேயரா மட்டும் கிடையாது. அந்த அஸ்வின் சேனல் நிறைய சேனல் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த அக்ரஷன், நாங்களும் அக்ரஷன் காட்டுவோம். ஆஸ்திரேலியா ரிக்கி பாயிண்டிங் எதிராக நாங்க அந்த அரகன்ஸை நாங்களும் காட்டுவோம் அப்படின்னு அந்த காமிச்ச விதமா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம நீங்க மட்டும் என்னடா பவுன்சர் போடுவாங்க, எங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுன்சர் போடுவாங்க, நீங்க போடுற பவுன்சர் நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியாவை வந்து மாத்தி இருக்காரு அந்த ஃபார்மேட்ல அப்படின்றத நம்ம டெஃபினட்டா சொல்லி ஆகணும். அவரோட மறக்க முடியாத நாக்கு வந்து நிறைய இருக்கு. அந்த ஆஸ்திரேலியாவில் ஜான்சன் வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேஸ் பண்ணுவாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நான் எனக்கு பர்சனலா பிடிச்ச நாக்கு வந்து இங்கிலாந்துக்கு எதிராக முதல் செஞ்சுரி அடிப்பார் எஜ்பேஸ்டன்ல. அந்த செஞ்சுரி அடிச்சுட்டு இப்படி பண்ணுவாரு. அது வந்து ஒரு மறக்க முடியாத நாக்கா இன்னும் டெஃபினட்டா என்னோட மனசுல இருக்கு. அது ரொம்ப குரூஷியலான ஒரு நாக். ஏன்னா அது 2014ல அந்த 5 டெஸ்ட் மேட்ச்மே ஹி ஃபேஸ்ட் ஃபெயிலியர்ஸ். சோ திருப்பி அவர் அந்த ரிடம்ஷன் எடுப்பாரான போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு சொன்னாங்க, கஷ்டம் தான். ஓகேவா? சோ எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து இல்ல விராட் கோலி இஸ் கோயிங் டு ஸ்ட்ரகிள் ஒன்ஸ் அகைன் போது இமிடியேட்டா அவர் உள்ள அந்த டூர்ல போனோடனே அந்த செஞ்சுரி அடிக்கும் போது அது வேற லெவல்ல இருந்துச்சு. கேரியர் டெஃபினட்டா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லெஜெண்ட் வந்து அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதான் டெஃபினட்டா வந்து நான் வந்து ரோஹித் சர்மாவோட ரிட்டையர்மெண்ட் கூட வந்து நான் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்ததான் விராட் கோலி கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். இந்த இடத்துலதான் வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்னா வந்து இவர் ரிட்டையர் இன்னும் ஆகலையா அப்படின்னு கேட்கறத விட இவர் இன்னும் கொஞ்சம் நாள் ஆடி இருக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் ஸ்போர்ட்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்ற ரீசெண்டா இதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்றத அவரு யோசிச்சிருப்பாரு. இந்தியா வந்து இதுக்கப்புறம் நம்ம பாலாண்ணா சொன்ன மாதிரி ஒரு சுதர்சன் ஓப்பனிங் போயிட்டு ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருண் நாயர் டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஃபோர்த் ஸ்லாட் நமக்கு நல்லாவே தெரியும். 2 டவுன்ல வந்துட்டு ஒரு முக்கியமான பேட்டர் தான் கொடுப்பாங்க. சச்சின் ஆடினாரு, விராட் கோலி ஆடுறாரு. இதுக்கப்புறம் டீமை வந்து எப்பயுமே ரெஸ்கியூ பண்றது KL ராகுல் வருவாருங்கிறது நமக்கு தெரியும். KL ராகுல 4ல போட்டு கூட அவங்க சாய வச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இது மாதிரி இனிமேட்டு இந்தியன் டீம் நம்ம எப்படி ஒயிட் பால்ல டிராஃபி அடிப்பாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறதோட இந்த WTC சைக்கிள்ல எப்படி டீம் ரீபில்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம டெஃபினட்டா பார்க்கணும். ஓவராலா அவரோட மிஸ் தான். என்ன பண்றது, 269 280 சைனிங் ஆஃப் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட தாட்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். டெஃபினட்டா நீங்க பேசலாம். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் சபரீஷ். தார்மாரா சொன்னேன். லைக் நீ சொன்ன ஒரு பாயிண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உண்மை இருந்துச்சு. ஏன்னா இதான் ஃபேக்ட். நீ வந்து ஃபேக்டை தான் வந்து நீ ஆக்சுவலா நீ சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்ட் அடங்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க 2 பேரும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஃபெக்டா சொன்னீங்க. ஸோ எனக்கும் சில பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நான் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பேசிட்டு தான் நான் பேசணும்னு இருந்தேன். ஏன்னா லைக் நான் ஒண்ணுமே விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல இருந்து நான் பாத்துட்டு இருந்தேன். 2007ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த 2007 அண்டர் 19 வேர்ல்ட் கப் விராட் கோலி வின் பண்ணும் போதே இவன் ஒரு வேற மாதிரி ஒரு பிளேயரா, இவனை பாக்கிறதுக்கு டிபிக்கல் இந்தியன் பிளேயர் மாதிரி இல்ல, ஏதோ ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றத அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்ல என்னால புரிய முடியும். ஏன்னா எல்லா மேட்ச்லயும் ஒரு அக்ரஷன் வந்து கொஞ்சம் ஓவர் போர்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இல்ல ஒரு டைம்ல இல்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவைடானா அவன் வின் பண்றான் பாரு, அவன் அக்ரஷன் காமிச்சு வின் பண்றான் பாரு. அவனோட அந்த அக்ரஷன் அந்த அண்டர் 19 டீமுக்கே அவன் ரப் பண்ணாரு விராட் கோலி. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த வயசுல விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்ரஷனை வந்து அப்போ விளையாண்ட ஜடேஜா, சௌரவ் திவாரி, ஓகே,
ஸ்ரீவஸ்தவா இவங்களாம் விளாண்டாங்க அண்டர் 19 ஒரே டீம் தான். ஓகே, கோஸ்வாமி, ஸ்ரீவத்ஸ் கோஸ்வாமி விக்கெட் கீப்பர்ல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த நாக் அவுட் மேட்ச் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் அந்த அளவுக்கு அக்ரெஷனா விளையாடி இருப்பாங்க. அது கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்னாலதான். புரியுதா உனக்கு? எது அண்டர் 19லயே நான் சொல்ல வரேன். சோ அப்பவே தெரியும் இஸ் கோயிங் டு பி a பிக் பிளேயர், அது எந்த டவுட்டுமே இல்லன்னு. ஏன்னா அவர் டெபியூ பண்ணதும் நீ பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால அந்த ஓடிஐ சீரிஸ் ரொம்ப குரூஷியல். ஏன்னா இந்தியா அப்பதான் அஜந்தா மெண்டிஸோட போலிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வெறும் எம்எஸ் தோனி மட்டும் தான், சுரேஷ் ரெய்னா மட்டும் தான் கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. 300 பிளேயர் நம்மளுக்கு கவுண்டர் பண்ண தேவைடா அஜந்தா மெண்டிஸ் எல்லாம் நம்ம அந்த டைம்ல வந்து டெபியூ மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் அந்த சீரீஸ்ல டெபியூ சீரீஸ்ல ஒரு 51 அடிப்பாரு விராட் கோலி. சோ அப்பவே தெரிஞ்சது என்ன இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அசால்ட்டா ஹேண்டில் பண்றான் அந்த பையன். ஏன்னா அவனுக்கு வந்து நீ எவ்வளவு பெரிய போலரா இரு, நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடுவேன். சோ ஒரு விராட்டோட ப்ரோக்ரஷன் இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, நீ ஒன் டே கிரிக்கெட் எடுத்துக்கோ, டெஸ்ட் கிரிக்கெட் எடுத்துக்கோ, பயங்கரமாலாம் ஒன்னும் ஸ்டார்ட் பண்ணல விராட் கோலி, தெரியுமா? இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்றோம்ல, என்ன விளையாடினாரு இவர் 30 மேட்ச்ல ஒண்ணுமே அடிக்கலையே, அவன் 40 மேட்ச்ல ஒண்ணுமே அடிக்கலையே. விராட் கோலியும் ஸ்டார்டிங்ல இன்டர்நேஷனல் கெரியர்ல அப்படிதான் போச்சு. ஓகே, மேபி ஒயிட் பால் கிரிக்கெட்ல கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி காமிச்சாரு விராட், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல இனிஷியல் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டெஸ்ட் மேட்சஸ் 9 டெஸ்ட் மேட்சஸ் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்ணார். ஏன்னா அந்த வெஸ்ட் இண்டீஸ் டூர்லாம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஓகேவா? ஆடிலைட்ல அந்த ஒரு நாக் 100 அடிச்சோடனே எல்லாருமே ஃபர்மா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, அடுத்த ஒரு யாரா வந்துட்டான்டா, எல்லா பெரிய பிளேயர்ஸும் ஸ்ட்ரகிள் ஆகும்போது இவன் தனியா நின்று கெத்தா அச்சாம் பாரு 100 அடிச்சுட்டு அந்த அக்ரெஷன் காமிக்கிறதுலாம் அந்த டிபிக்கல் ஆஸ்திரேலியன் ஒரு பாடி லாங்குவேஜா இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி கொடுக்க ஒரு ஆள் வந்துட்டான்னு அங்கதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்லம்ப் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவா அப்படியே நியூசிலாண்டோட ஒரு செஞ்சுரி போட, இங்கிலாண்டோட ஒரு செஞ்சுரி 2011ல 2010ல அப்படியே எமர்ஜ் ஆகி ஆகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 11, 12, 13 அந்த 3 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்ல வேற லெவல்ல விளாடணும் ஆக்சுவலா விராட் கோலி. அதாவது நாளால யாரா இவன் மனுஷ மாதிரி தெரியல. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டால நம்ம எல்லாருமே 6-4 தானே சொல்லுவோம். அந்த லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஸ்பின்னர் அசால்ட்டா சிங்கிள்ஸ் ஆடுவோம். உனக்கு புரியுதா நான் சொல்றது? லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஜஸ்ட் லைக் தட் எல்லா புது பிளேயரும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, தெரியுமா? நான் சொல்றது 2012, 11, 13 அந்த டைம்லாம் இப்ப இருக்கிற மாதிரி ஐபிஎல் அப்பதான் பிகின் ஆகுது. 2020ல வேணா அப்படி ஆட முடியும். ஆனா 50 ஓவர்ஸ்ல கொஞ்சம் டைம் எடுப்பாங்க நிறைய பிளேயர்ஸ். அவன் பாட்டுக்கு வந்து லாங் ஆன் லாங் ஆஃப் லாங் ஆன் லாங் ஆஃப் லாங் ஆன் லாங் ஆஃப் ஆடிக்கிட்டே இருப்பான். சோ ஸ்பின்னர்ஸ் நல்லா கவுண்டர் பண்ணுவோம். அதாவது விராட் கோலி என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, பங்களாதேஷோட விளையாடும் போது நீ ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்ணணும், புரியுதா? அதே மாதிரி மற்ற டீம்ஸோட ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்ணும். இது எல்லாமே கவுண்டர் பண்ணி பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னா இருந்ததுதான் விராட் கோலி. ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் ஆக்சுவலா திணறி இருக்காரு விராட் கோலி. பட் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பின் எல்லாம் அசால்ட்டா ஆடும். ஏன்னா அந்த கிரீஸோட அந்த டெப்த்தை யூஸ் பண்ணி கவர் டிரைவ் அடிக்கிறதா இருக்கட்டும், லேட்டா போய் பேக் கட் ஆடுறதா இருக்கட்டும், பிளிக் ஆடுறதா இருக்கட்டும், ஸ்வீப் ஆட மாட்டேன். ஜென்ரலாவே விராட் கோலி வந்து ஸ்வீப் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சோ இந்த மாதிரி தான் ஒரு பிகின் ஆஃப் அந்த கிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எவிடென்ட்டா தெரிஞ்சுது. அதை வந்து எம்எஸ் தோனி வந்து முன்னாடியே அசஸ் பண்ணிட்டாரு. 2014ல he had a very bad year தான் சொல்லி ஆகணும். அதுவும் எஸ்பெஷலி இங்கிலாந்து டூர்ல. இப்ப எப்படி அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப்ல அவுட் ஆனாரு லாஸ்ட் சீரீஸ்ல, சேம் தான் அப்படியே. சோ அந்த டைம்ல நீ இமேஜின் பண்ணி பாரு, இப்பயாவது ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர்ல ஆக்சுவலா அது நடந்திருக்கு விராட் கோலிக்கு. அப்போ 2014 பீக்ல இருந்த விராட் கோலி. ஏன்னா 2013லாம் ஆஸ்திரேலியாவோட அந்த ஒன் டே சீரீஸ்ல எல்லாம் பிரிச்சு மேஞ்சிருப்பான், புரியுதா? சேசிங்லாம் 52 பால்ஸ் 100 அந்த இந்தியால ஓடிஐ சீரீஸ் நடக்குமே 3-2 வின் பண்ணுவோம் நம்ம. ஜேம்ஸ் ஃபாக்னர் கூட அந்த சீரீஸ் எல்லாம் அடிப்பார், பிரிச்சு மேஞ்சிருப்போம். ஓகேவா? பீக்ல இருக்கும் போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்லம்ப் வரும்போது கான்பிடன்ஸே டவுன் ஆயிடும். என்டையர் செலக்ஷன் ஸ்டாஃப், என்டையர் கண்ட்ரி விராட் கோலியை டிராப் பண்ணணும்னு சொன்னாங்க, தெரியுமா? The only one man who stood with விராட் கோலி அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனி. அது இன்னி வரைக்குமே விராட் வந்து எந்த பேட்டியில இருந்தாலுமே சொல்லியிருக்காங்க, அந்த பையன் செம்ம டேலண்ட், அவனை ஃப்ரீயா விட, அவன் ஆட ஆட அவன் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவான், புரியுதா? 2014 சீரீஸ் அந்த முடிஞ்ச கையோட அதே வருஷத்துல எண்ட்ல ஆஸ்திரேலியாவுக்கு போய் 4 செஞ்சுரி. ஒரு டிஃப்ரெண்ட் விராட் கோலி அப்பதான் நாங்க பார்த்தோம், புரியுதா? இவன் வேற லெவல் தான். அதே மாதிரி எம்எஸ் தோனி பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்க்கு மேல ரிட்டையரும் ஆயிட்டு விராட் கோலி கிட்ட கேப்டன்ஷிப்பை கொடுத்தாச்சு, புரியுதா? அந்த ஒரு ஆடிலைட் டெஸ்ட்டுக்கு அப்புறமே வந்து ஆக்சுவலா அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆச்சு செகண்ட் டெஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டா விட்டாரு. நான் ரிட்டையர் ஆறேன்றது சடனா சொல்லிட்டு விராட் கோலி கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவோட டெஸ்ட் டீம் அடுத்த லெவல்ல ஆக்சுவலா விராட் கோலி கொண்டு போயிருக்காருன்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒன், ஃபிட்னஸ் கண்டிப்பா சோ க்ரூஷியல். ஃபிட்னஸ் கொண்டு வரணும், அந்த யோயோ டெஸ்ட் எடுத்துட்டு வரணும். நம்மளாம் வந்து ஒரு ஃபாரின்ல போய் ஃபாரினரை அடிக்கணும்டா அப்படின்ற ஒரு இன்டென்ட் மைண்ட்ல பயங்கரமா இருந்துச்சு விராட் கோலி கிட்ட. அதே மாதிரி எம்எஸ் தோனியோட கேப்டன்ஷிப்ல ஸ்பின்னர்ஸை வச்சு டாமினேட் பண்ற மாதிரி இருந்தது கான்செப்ட். அதனாலதான் அவையில வந்து ஸ்ட்ரகிள் ஆனாரு எம்எஸ் தோனி.
ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் பெருசா டெவலப் பண்ணல. ஹோம்ல நம்ம நிறைய வின் பண்ணுவாங்க MS தோனி கேப்டன்ஷிப்ல, ஸ்பின்னை வச்சு முடிச்சிருவாரு. அவையில பாத்தீங்கன்னா போலர்ஸ் வந்து ஒரு ஜஹீர் கான் மட்டும் தான் இருப்பாரு, பேக்கப் ஃபாஸ்ட் போலர் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டார். சோ விராட் கோலியோட கேப்டன்ஷிப்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் ஃபாஸ்ட் போலிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் தரேன், எனக்கு வந்து 140 145 அடிக்கிற மாதிரி ஃபாஸ்ட் போலர்ஸ் தேவை, நான் வந்து 2 ஸ்பின்னர் ஆனாலும் 2 ஃபாஸ்ட் போலர் கண்டிப்பா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆடுவேன், என்னோட பாலிசியே டோட்டலா டிஃபரெண்ட், நான் ஃபாஸ்ட் போலர்ஸை வச்சு நல்ல பேஸ்ல ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸை வச்சு நான் ஆப்போனன்ட்டை த்ரெட்டன் பண்ணுவேன். சோ அதான் நான் சொல்ல வரேன், டிபிக்கல் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட். அதாவது விராட் கோலின்ற பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் an இந்தியன், as a ஹியூமனா இஸ் இந்தியன். ஆனா மைண்ட் செட், அக்ரெஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயருக்கு என்ன இருக்குமோ அதை விட இன்னும் டபுள் மடங்கு இருக்கும். ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன், நீங்களா பாத்துருப்பீங்க, ஆனா எங்களுக்கு அந்த டைம்ல அது ஒண்ணுமே பயங்கரமா தெரியும். இப்பெல்லாம் நீங்க IPL எல்லாம் தொடர்ந்து பாத்துட்டு வரீங்க, இப்போ நீங்க ஓவரால் ஹைலைட்ஸ் எடுத்து பார்த்தா அந்த விராட்டோட அந்த அக்ரெஷன் தான் நம்மளுக்கு தெரியும், ஒரு விக்கெட் எடுத்தா எப்படி செலிப்ரேட் பண்ணுவாருன்னு எல்லாமே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம அவையிலையும் போய் வின் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, அண்டர் இஸ் கேப்டன்ஷிப் நம்ம ஊர்லலாம் எவனாலுமே ஜெயிக்க முடியாது, அந்த லெவலுக்கு இருந்தோம். விராட் கோலியோட பீக் எப்ப தெரியுமா? 2016 to 2019. 14ல நல்லா ஆனாரு, 2015 டெஸ்ட் மேட்சஸ் கம்மி, ஏன்னா வேர்ல்ட் கப் இயர்னு நிறைய ஒன் டே தான், அதுலயும் பீக் தான். அந்த டைம்ல ஷிகார் தவான், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னால. 13 14 15 16 இந்த 4 வருஷத்துல இந்த 3 பேரையும் நீ தொட முடியாது. வேற லெவல்ல ஆடி இருப்பாங்க 3 பேரும், யாராவது ஒருத்தர் நின்று 100 அடிப்பாங்க ஒன் டேல. டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 2016 to 2019 அநியாயத்துக்கு அடிச்சாரு. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 17 செஞ்சுரிஸோ அதை அடிச்சிருக்காரு. பாத்துக்கோ, அந்த ஒரு 3 இயர் கேப்ல அதுல 6 டபுள் செஞ்சுரி, 1.5 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ. இறங்குனாலே செஞ்சுரி தான் அந்த டைம்ல. விராட் கோலி வந்து அப்பெல்லாம் விராட் கோலி ஒரு 40-50 எல்லாம் அடிச்சா என்னங்க லோ ஸ்கோர்னு, புரியுதா? அந்த ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்ணி வச்சதுனாலதான் இன்னைக்கு விராட் கோலி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல ஸ்ட்ரகிள் ஆகும்போது நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எஸ், ஆப்வியஸ்லி ஹேட் அ பேட் ஸ்லம்ப், அது எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த லெவல்ல வச்சதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விராட் கோலியை பார்க்கும்போது அவர் 2 ஃபெயிலியர் ஆனாலுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்றோம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவர் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிருக்காருன்றது ஒரு விஷயம் இருக்கு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிகினிங்ல இருந்து ஒரு இப்போ எண்டு வரைக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் வந்து ஆக்சுவலா இதை சொல்லணும்னு நினைச்சேன். சோ விராட் கோலியோட பெஸ்ட் இன்னிங்ஸ் நிறைய இருக்கும், எனக்கு நிறைய தாட்ஸ் இருக்கு. உங்களுக்கு யாரா இருந்தா பாலா நீ சொல்லு, நீ ஸ்டார்ட் பண்ணு. விராட்டோட பெஸ்ட் நாக் உனக்கு பிடிச்சது என்ன? என்னோட பெஸ்ட் நாக் பாத்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து நம்ம அடிலைட்ல தோத்துருப்போம். நம்ம 2 செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 115, தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 141. பட் லிட்டரலி அந்த மேட்ச் தோத்துருந்தாலும் அது வந்து அவர் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தனியால எடுத்துட்டு போவாரு. கூட பாத்தீங்கன்னா முரளி விஜயமே பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லயுமே வந்து ஒரு நல்ல ஒரு நாக் ஆடி இருப்பாரு. பட் இருந்தாலும் இவர் தனியா அந்த ஒரு 1 மேன் ஷோ காமிச்சிருந்தார் விராட் கோலி. அது வந்து பிடிச்சிருந்தது ரொம்பவே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே வந்து சவுத் ஆப்பிரிக்கால அங்க அவங்க கிரவுண்ட்ல போய் வந்து அடிச்சது இருக்கட்டும், ஒரு 119 and 96. அது அந்த மேட்ச் டிராவ் ஆகும்னு நினைக்கிறேன். நீ 119 ஒரு ஐ திங்க் தட் இஸ் அது வந்து பாத்தீங்கன்னா 2014 டைம் நினைக்கிறேன். 13 அந்த மேட்ச் வந்து டிராவ் ஆகும். இந்த மாதிரி இவர் நாக்கில் நடக்க ஆப்வியஸ்லி நம்ம அப்புறம் அந்த 254 அதுவும் வந்து நல்லா இருக்கும், அவரோட பெஸ்ட் கெரியர். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட நாக்கு இருக்கு. அடிலைட்ல எல்லாம் எனக்கு அந்த அடிலைட்ல போய் அடிச்சதெல்லாம் இன்னுமே வந்து சூப்பரா இருக்கு. அந்த ஒரு 2 செஞ்சுரி அடிச்சுட்டு செம்மையா இருந்தது அதை பார்க்கவே. உனக்கு சபரீஷ்? டெஃபினட்டா வந்து பாலன் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியால வந்து நிறைய நாக்கு இருக்கு. இருந்தாலும் நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த எஜுகேஷன்ல வந்து அவர் அந்த செஞ்சுரி அடிச்சுட்டு இப்படி பண்ண செலிப்ரேஷன் தான் வந்து டெஃபினட்டா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல அந்த சீரிஸ் ஃபெயிலியரா போயிருந்தாலும் இந்த சைட்ல விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருக்கும். இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து கரெக்டா ஒரு கேட்ச் அவரை டிராப் பண்ணுவாங்க 24 சம்திங். அதுக்கப்புறம் அப்படியே அங்க ஒரு 100 கன்வெர்ட் பண்ணி 149 வந்து அவுட் ஆயிடுவாரு. அந்த இன்னிங்ஸ் வந்து டெஃபினட்டா மறக்கவே முடியாது. அப்புறம் பாலன் சொன்ன மாதிரி இந்த 254 அவரோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா புனேல அடிப்பார் 2019. அந்த மேட்சும் செம்மையாவே இருக்கும். இது ரெண்டும் மறக்க முடியாத ஒரு இதா நான் ஃபீல் பண்றேன். ஓகே, சி ஆப்வியஸ்லி என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் முதல்ல விராட்டை பார்த்து யோ யாரா அப்படின்றத ஃபீல் பண்ணதே அந்த முதல் டெஸ்ட் அண்ட் அடிலைட்ல. ஏன்னா வேற லெவல்ல போலிங் போட்டு இருந்தாங்க ஒரு எண்ட்லயும். இந்த டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ரயன் ஹாரிஸ்லாம் அல்டிமேட் போலிங் ஃபார்ம். பெரிய பெரிய பிளேயர் டெண்டுல்கர்ல இருந்து டிராவிட்ல இருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, புரியுதா? சோ அந்த ஒரு ஸ்டன்னிங் 100ல யாருமே எதிர்பார்க்காதது, அது எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்தியாவை டவுன் அண்ட் அவுட், அப்போ ஒரு பிளேயர் ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சு அவனை அதை ஆஸ்திரேலியன் ஸ்டைல்ல செலிப்ரேட் பண்ணா பாத்தியா, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாக் என்னைக்குமே என்னோட ஹார்ட்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹண்ட்ரட் என்னைக்குமே என்னோட ஹார்ட்ல இருக்கும். ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் அந்த அடிலைட் டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் அந்த ட்வின் ஹண்ட்ரட்ஸ், அது யாருமே டினேயே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 100ம் 700, ஆனா அந்த சேஸ் பண்ணுவான் பாத்தியா, அது வேற லெவல்ல இருக்கும். அந்த சேஸ் பண்ற விதம், அதாவது அந்த ஆஸ்திரேலியாவுக்கு பயத்தை காமிச்சா எப்படி இருக்கும்ன்றதான் ஆக்சுவலா காமிச்சிருப்பான். அது கிளியரா தெரியும். விராட் கோலி வந்து நான் காமிக்கிறேன்டா உங்களுக்கு பயத்தை,
அப்படின்றத கடைசி வரைக்கும் ஆக்சுவலா விராட் நின்று அந்த மேட்ச் வின்னு, அது வேற விஷயம், டோட்டலா வேற விஷயம். விராட்னாலதான் அந்த கேமே வின்னுக்காக போயிருப்போம். ஏன்னா MS தோனியா தான் சேஃபா ஆடிருங்கன்னு இருப்பாரு. ஓகே, அது விராட்னாலதான் நீ கோ ஃபார் த வின், கோ ஃபார் த கில், தோத்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு மைண்ட் செட் ஆக்சுவலா அந்த ஒரு நாக்ல இருந்து வந்துச்சு இந்தியன் டீமுக்கு. லெட் அஸ் கோ ஃபார் அ வின், இல்லைன்னா தோப்போம், எதுக்காக டிராக் ஆடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இங்கிலாண்டோட மும்பைல 235 ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருப்பார் 2016. அந்த நாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஜாலியா உட்காந்துட்டுல முந்தா நாள் மத்தியானம் ஏதோ விராட் கோலி ஸ்ட்ரைக் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஹோலா விளையாடுவாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து திருப்பி காலையில வந்து டபுள் செஞ்சுரி அடிச்சு 235. நான் ஜாலியா ஒரு 1.5 நாள் விராட் கோலியோட பேட்டிங்கை பார்த்தேன். அந்த சீசன் ஃபுல்லாவே, அந்த சீரீஸ் ஃபுல்லாவே தெரிக்க விட்டுருப்பான் விராட் கோலி, வேற விஷயம். ஆனா அந்த நாக் வந்து எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. ஏன்னால இப்ப எனக்கு பவுண்டரி வேணுமா, இப்ப எனக்கு 6 வேணுமா, டவுன் ட்ராக் போய் ஈஸா விளாடுனது. வீடியோ கேம்ல விளையாடுவாங்கல்ல, நீ இந்த 5 ஸ்டார் வச்சுட்டு EA ஸ்போர்ட்ஸ்ல விளையாடி ஒரு 200 அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரில ஒரு டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் நாக் அது ஆக்சுவலி. ஆனா அந்த மாதிரி ஒரு ஈஸா ஒரு டபுள் செஞ்சுரி விராட் கோலி அடிச்சு நான் பார்க்கல. நிறைய டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஆனா அந்த நாக் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்டா இருந்தது. இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. அதே 2018 செஞ்சுரியன்ல அந்த 153. ஓகே, ஐ திங்க் தட் இஸ் நாட் செஞ்சுரியன், ஐ திங்க் கேப் டவுன் நினைக்கிறேன். கேப் டவுனா செஞ்சுரியனா? நோ நோ நோ, தட் வாஸ் செஞ்சுரியன். அது வந்து ஒரு விக்கெட்டே கிடையாது. அந்த பிச் வந்து ஒரு பிச்சே கிடையாது. எப்படி தெரியுமா, ஏதோ கொதறி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. கிராக் எல்லாம் உழுந்து கொதறி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்தியா 300 ஏதோ அடிப்பாங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விராட் கோலியோட 150 தான். நான் இமேஜின் கூட எப்படி அந்த ட்ராக்ல மார்க்கெல்லாம் இல்ல, அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான், ஏன்னா எல்லாம் அவுட் ஆயிட்டு போறாங்க, நீ மட்டும் ஏன்னா நின்று இந்த காட்டுற அப்படின்ற மாதிரி. எதுவுமே ஸ்லாக் கிடையாது. அந்த எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்ல எத்தனை பவுண்டரி, எப்பா நீங்களா அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. நான் விராட்டோட 100s எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40 100s இருக்கும். லைக் ஓவரால் இந்த ODIல 40 100s, டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 24 23 100s நான் என்னோட டிரைவ்ல வச்சிருக்கேன். சில இதெல்லாம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி டிரைவ்ல வச்சிருக்கேன். எப்பயாவது நான் சம்டைம்ஸ் அந்த செஞ்சுரியன் நாக்க பார்ப்பேன். 150 odd runs அன்பலீவபிளா இருந்திருக்கும். அந்த பேக் ஃபுட் கவர் டிரைவா இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட் கவர் டிரைவா இருக்கட்டும், நேராவும் சரி, அந்த கவர்ஸ் ரேஞ்சிலும் சரி, இஷ்டமேனிக்கு பவுண்டரி அடிச்சிருவான். அந்த அந்த ட்ராக்ல அது ஆடுறது ரொம்ப கஷ்டம். லைக் அப்படியே மார்க்கெல்லாம் இல்ல, மார்க்கெல்லாம் அன்பிளேயபிள் அந்த சீரீஸ்ல. அதுவும் அந்த பிச்சில் வந்து மார்க்கெல்லாம் மற்ற பேட்ஸ்மேன்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா விராட் கோலி வாஸ் அ டிஃப்ரெண்ட் பீஸ்ட் அந்த டைம்ல. ஸோ அது எனக்கு ஒரு பிடிச்ச நாக்குன்னு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் சில டபுள் செஞ்சுரிஸ் எல்லாம் அடிச்சாரு. அவரோட லெவலுக்கு அதெல்லாம் வந்து அடிப்பாருன்னு அந்த டைம்ல எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ், நிறையவே சொல்லலாம். சின்ன சின்ன நாக்ஸ். ஈவன் ஸ்ரீலங்காவோட கொல்கட்டால ஒரு டார்கெட்டை செட் பண்ணுவோம், அது வந்து அண்டர் பிரஷர்ல ஆடல அந்த நாக்கு, அது வேற விஷயம். ஐ திங்க் தட் இஸ் 2018 19 நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ்ல எத்தனை 6 அடிப்பான் தெரியுமா, வேற லெவல்ல இருக்கும். ஆக்சுவலா டார்கெட் செட் பண்ணுவான், குயிக்கா ஒரு டார்கெட் செட் பண்ணி ஸ்ரீலங்காவை காலி பண்ணுவாங்க தெரியுமா ஸ்பின்ல. ஏன்னா ஓவர்ஸ் கம்மியா இருக்கும், 10 ஓவர்ல 110 ரன்னாவது அடிக்கணும்னு சிங்கிளா வந்து டமால் டமால் அடிச்சு செஞ்சுரி போடுவான். அது சமா நாக்கா இருக்கும். செஞ்சுரி போட்டு ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் பாரு, அதெல்லாம் இல்ல. ஸ்ரீலங்கா பார்த்து ஒரு மாதிரி பெஜார் ஆயிட்டாங்க. யாராம நம்ம சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணலாம்னு நினைச்சா இவன் வேற லீக்ல இருக்கான். அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன 100s கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி கிட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஸ்ட் கேரியர் எடுத்துட்டா என்ன ஓப்பனா கேட்டா என்ஜாய்ட் ஆல் இஸ் 100, அதனாலதான் என்னோட டிரைவ்ல வச்சிருக்கேன். ஓகே, அதனால டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஐ என்ஜாய்ட் இஸ் ஆல் 100s. அதுல ஸ்பெஷலா வேணா ஒரு 5-6 சொல்லலாம். பட் அந்த 30 100s வந்து பாத்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் தோஸ் 30 100s were really special. லாஸ்ட் 100 it was an emotional one. விராட்டோட பெஸ்ட் நாக் இல்லைனாலுமே வந்து பாத்தீங்கன்னா கேம் ஆஃப்டர் அ லாங் டைம். அது விராட் கோலியே வந்து இல்ல, ஒரு டிபிக்கல் விராட் கோலி செலிப்ரேஷன் இல்ல அதுல, அது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுவும் இட் வாஸ் சோ எமோஷனல் அந்த டைம்ல. எனிவே ஒரு 50க்கு மேல ஆவரேஜ்ல முடிச்சிருக்கணும் விராட் கோலி அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. இட் வாஸ் அன்பலீவபிள். பட் 46 ஆவரேஜ், அத 46 ஆவரேஜ் வச்சு நம்ம விராட்டை ஜட்ஜ் பண்ணிட முடியாது. ஹி வாஸ் ஒன் ஹெல் ஆஃப் அ பிளேயர் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஒரு பீரியட் ஆஃப் டைம் மேல தொட முடியாது. அந்த ஃபேப் 4ல நீ விராட்டை தொடாத, அங்க போனா நெருப்பு. 2 3 4 யாருன்னு சொல்லு, அந்த லெவல்ல தான் ஆக்சுவலா இருந்தது. ஓகே, ஃபைனல் தாட்ஸ் ஆன் விராட் கோலி. ஏன்னா அடுத்தது நம்ம IPL பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். என்ன சொல்ல வரீங்க? லாஸ்டா உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ஒரு வாட்டி விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ஷார்ட்டா சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம் நம்ம ஸ்டார்டிங் பேசின மாதிரி தான், அந்த ஸ்ட்ரகிள்னால தான் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது நல்ல டிசிஷன் தான். பட் எனக்கு சாரி நான் இன்டரப்ட் பண்ணதுக்கு, இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, விராட் வந்து ரிட்டையர் ஆகணும்னு நினைச்சிருந்தாருன்னா எதுக்காக வந்து அந்த பிராக்டிஸ் மேட்ச் ஆடி இருக்கணும், எதுக்காக வந்து சரண்தீப் சிங் சொல்லியிருக்காரு டெல்லிக்கு அவர் வந்து விளையாடும் போது நான் இங்கிலாந்து டூரை நோக்கி பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றேன், நான் அங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 100s அடிக்கணும்னு இருக்கேன், அந்த மாதிரி விராட் சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. ஸோ இப்படி எல்லாம் சொன்ன ஒரு விராட் கோலி ஏன் ரிட்டையர் ஆயிட்டாரு? அது
அது எனக்கு தோணுது. மேபி வந்து இது வந்து ஒரு ஃபோர்ஸ்ட் ரிட்டையர்மெண்டா கூட இருக்கலாம். கம்பீர் வந்து அவரோட நியூ எராவை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பிளேயர்ஸ் கிட்டயுமே சொல்லி புரிய வச்சிருக்கலாம். சான்சஸ் ஆர் தேர். நீங்க வந்து 50 ஓவர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க அடுத்த ஐசிசி டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் ஷாட் இஸ் 2027 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் அந்த மாதிரியும் சொல்லியிருக்கலாம். ஸோ மியூச்சுவலா இதை அக்ரி பண்ணிருக்கலாம். பட் இது எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கே தெரியல. சி இஃப் இட் வாஸ் அ ஃபோர்ஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஐ வில் சே சீரியஸ்லி இட் வாஸ் நாட் ஃபேர் அகைன்ஸ்ட் விராட் கோலி. ரோஹித் சர்மானா ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே. பட் விராட் கோலி அந்த மாதிரி அது ஃபோர்ஸ்ட் ரிட்டையர்மெண்டா இருந்ததுன்னா அது கொஞ்சம் அன்ஃபேரா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்க 2 பேரோட தாட்ஸ்? கண்டிப்பா நான் வந்து இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து இப்ப ஜிஜி எரா வந்து அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் நோக்கி போறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த T20 வேர்ல்டு கப்ல கூட வந்து டிராஃபி அடிச்சுட்டு வின் பண்ணியிருந்தது கரெக்டான டைம் அப்படின்னு நம்ம பர்சனலா ஃபீல் பண்ணாலும், ஒயிட் பால்ல வந்து ரோஹித் சர்மாவுக்கும் சரி விராட் கோலிக்கும் சரி அந்த எனர்ஜிங்கிறது வந்து 2000 இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப் 2026 ஆட போறோம். அப்படிங்கும்போது அங்கேயுமே அவங்க வந்து பிளே பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்கும்போது அங்க இதுக்கப்புறம் டீமை கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படின்றத அங்கே இருந்தே ஒரு ஜிஜி எரா வந்து ஃபீல் பண்ணாங்களோ அப்படின்றத பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி இப்ப நீங்க டெஸ்ட்ல சொன்னதுக்கு நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. பிகாஸ் இதுக்கப்புறம் டீம் WTC சைக்கிள் புதுசா ஆரம்பிக்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷா நியூ டீம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஜிஜி எரா வந்து பர்சனலா ஃபீல் பண்ணிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ஃபேர் தான் டெஃபினட்டா யோசிக்கும் போது. இருந்தாலும் இது டீமுக்காக பண்ணணும் அப்படின்றத பண்ணிருப்பாரோ அப்படின்ற நோக்கம் இருக்குமோன்னு நினைக்கிறேன். பாலா, உன்னோட தாட்ஸ்? ஆனா இருக்கலாம். நான் மேபி ஒரு ஃபோர்ஸ் ரிட்டையர்மெண்டா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி ஒரு அன்ஃபேர் தான். பட் நம்ம அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறதுனால தான் வந்து அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. நம்ம ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்துருப்போம். அந்த ஒரு பிஜிடி சீரிஸ் தான் வந்து டேர்னிங் பாயிண்ட். ஸோ அதுதான், அதனாலதான் வந்து ஒரு ரிட்டையர்மெண்டா இருக்கு. வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிட்டையர் ஆன பிளேயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது MS தோனியா இருக்கட்டும், முரளி விஜயா இருக்கட்டும், எல்லாருமே ஆஸ்திரேலியா டூர்ல இருந்து இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டஃபஸ்ட் டூர் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊருக்கும் பிளேயர்ஸ், ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து கெரியர்லாம் விட்டவங்களா இருக்காங்க, ஸ்பின் ஆட தெரியலன்னு. அதான் நிறைய நடந்திருக்கு. எனிவே வி லெட் அஸ் ரெஸ்பெக்ட் தேர் டிசிஷன்ஸ் எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா அவங்களோட ஓன் டிசிஷன்ஸும் இதுல இருந்திருக்கும். ஸ்டபனா இருந்தா இருந்திருக்கலாம். பட் லெட் அஸ் கிவ் அ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு தியர் டிசிஷன். அதுல கண்டிப்பா தே ஹவ் மேட் அஸ் ப்ரௌட். எந்த டவுட்டுமே இல்லை. ஹைலைட்ஸ் போட்டு எவ்வளவு தடவைனாலும் பார்க்கலாம் வெறியோட. அந்த அளவுக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க ரோக்கோ. ஸோ கைஸ், ஓகே, விராட் கோலியை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். பேசணும்னு நினைச்சா நம்ம ஒரு நாள் இல்ல எவ்வளவு நாள்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம IPL நியூஸை பத்தி பேசியே ஆகணும். ஸோ IPL ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு நியூஸ். ரீஷெடியூல் வந்துருச்சு. May 17 ஸ்டார்ட் ஆகுது. ஜூனுக்கு மேலதான் முடியுது. ஸோ இது ஒரு நல்ல நியூஸ். இன்னொன்னு ஒரு சின்ன ஒரு பேட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் ஷெட்யூல் படி May 26க்குள்ள எல்லா ஃபாரின் பிளேயர்ஸும் அவைலபிளா தான் இருப்பாங்க. பட் இது வந்து சின்ஸ் டியூ டு அதர் ரீசன்ஸ்னால தள்ளி போட்டதுனால, ஜூனுக்கு மேல வந்து குவாலிஃபயர்ஸ் அந்த ஃபைனல்ஸ் போறதுனால சில பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஹோம் கண்ட்ரிஸ் போயிடுறாங்க. ஏன்னா மேட்சஸ் வருது, 50 ஓவர்ஸ் டோர்னமெண்ட் வருது, ஒரு பக்கம் WTC வருது. ஸோ கண்டிப்பா சில பிரான்ச்சைசிஸ் சில பிளேயர்ஸை மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சலுகை ஒன்று BCCI பண்ணியிருக்காங்க. அது உங்க வாயிலே நீங்களே சொல்லலாம் பாலா. நீ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சபரீஷ் முடிக்கலாம். ஆப்வியஸா பாத்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு June 3 வந்து முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, இது வந்து நம்ம அப்படியே சேர்த்து சொல்லிடலாம். நம்மளோட TNPL பாத்தீங்கன்னா June 5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் தள்ளுற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து எப்படி, ஸோ அதை எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு CPM பாலா தேவை. இது வந்து அந்த ஒரு சொன்னல அந்த TNPL பையன் கிட்ட இருந்து அப்படியே அந்த நியூஸ் வாங்கினது, அந்த நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு தான் வந்து விளையாடுறப்பல அந்த பையன் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து தள்ளுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஓவர்சீஸ்க்கு. ஸோ அதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஓவர்சீஸ் இப்போ டெம்பரரியா எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க ரீடைன் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்து மெயின். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, மும்பை இந்தியன்ஸ் வந்து பேர்ஸ்டோ அப்படியே சைன் பண்றாங்கன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் பேர்ஸ்டோ ரீடைன் பண்ண முடியாது. ஸோ டிராப் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த பிரேக்குக்கு அப்புறம், இந்த ரீஷெட்யூல் ஆனதுக்கு அப்புறம் சில பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கலாம். பட் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரீடைன் பண்ண முடியாது, ஆக்ஷன்ல விட்டுறணும். பட் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எல்லாருமே தே கேன் ரிட்டர்ன் டு தி ஸ்குவாட். ஏன்னா டெஃபினட்டா இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு பேர்ஸ்டர் வந்து ஒரு மும்பைக்காக வந்து ஒரு இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜின். இப்போ வந்து ஒரு பேர்ஸ்டர் வந்து ஒரு 100 அடிச்சாலுமே எடுத்திருக்காங்க டெல்லி. ஏன்னா முஸ்தபிசுர் ரஹ்மானும் பாத்தீங்கன்னா டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட். பட் பாத்தீங்கன்னா 6 crore எடுத்திருக்காங்க. அது அவர் எந்த அளவுக்கு அந்த அடிஷனை வந்து ஃபில் பண்றாரு அப்படிங்கறத வந்து பார்க்கணும். ஏன்னா பிளே ஆஃப் போறப்ப பாத்தீங்கன்னா சம்திங் டிஃபரண்ட். பாலா காசு ஒரு மேட்டரே கிடையாது, ஆளு வேணும் அங்க. ஏன்னா டெஃபினட்டா இப்போ ஸ்டாருக்கு வந்து பிளே ஆஃப் கிடையாது. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு பண்ண போறாரு முஸ்தபிசுர். ஸோ அது வந்து பார்க்கணும். அவரோட ஸ்லோ ரன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்.
ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து ஒரு பேர்ஸ்டோ வந்து ஒரு சப்போஸ் வந்து ஒரு பெரிய நாக் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் இயர் 100 அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஏதோ ஒரு டீமுக்கு வந்து இப்போ ஒரு 100 அடிச்சாங்கன்னா அவங்க வந்து ரீட்டைன் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆப்ஷன் வந்து எடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூஸஸ்லாம் இருக்கு. ஸோ எப்படி எடுக்க போறாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் டீம்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். டாப் டீம்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மெயின் கன்சர்னே சொல்லலாம். ஒரு மும்பைக்கு பாத்தீங்கன்னா 3 பிளேயர் மிஸ் ஆகுறாங்க. இப்போ லாஸ்டா விளாண்ட மேட்ச்ல எடுத்துக்கிட்டோம்னா ரயன் ரிக்கில்டன் கிடையாது, வில் ஜாக்ஸும் பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் வர மாட்டாரு. தென் பாத்தீங்கன்னா கார்பின் பாஷ் கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க, மிச்சல் சாண்டரை போட்டு மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்லாட் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஒரு நியூ பேட்ஸ்மேனா அது வந்து இப்போ யார் எடுக்க போறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. வில் ஜாக்ஸ் பொசிஷன்லயும் இருக்கு. மேபி வில் ஜாக்ஸ் பொசிஷன் கூட அவங்க வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிடுவாங்கண்ணா. அப்படியே சூரியகுமார் வந்து 3 வந்துருவாரு, சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும் பாலா. அது எல்லா சில டீம்ஸ்க்கு எல்லாம் சில சேலஞ்சஸ் இருக்கும். ஸ்டில் தே கேன் ஃபைட் இட் அவுட். நிறைய 4-5 டீம்ஸ் கிட்ட என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, இந்தியன் டேலண்டே பயங்கரமா இருக்கு. ஓகே, அவங்க சர்வைவ் ஆயிடலாம். சபரீஷ், எனக்கு என்ன ஒரு கேள்வினா உங்ககிட்ட, இப்போ வந்து இந்த பஞ்சாப் வர்சஸ் டெல்லி மேட்ச ரீமேட்ச் வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, தே ஷுட் ஹவ் given 1 பாயிண்ட். ஏன்னா இப்ப ரீமேட்ச் வச்சதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் 120 ரன் 10 ஓவர்ல கஷ்டப்பட்டு அந்த பிளாட் ட்ராக்ல அடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க விளையாட போறதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாட் ட்ராக் மாதிரி தான் வச்சுக்கோ. பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கணும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். நீ அதை பத்தி என்ன நினைக்கிற? அது மட்டும் இல்லாம நார்தர்ன் சைட்ல தான் அங்க வந்து பார்டர்ல பிரச்சனை நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். அப்படின்னும் போது தூக்கி ஜெய்ப்பூர், டெல்லி, நார்தர்ன் சைட்லயே நிறைய பிக்சர்ஸ் மறுபடியும் வச்சிருக்கிறத பத்தி உன்னோட தாட் என்ன? வந்து இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆனதுக்கு நான் வந்து ஒரு இதோட வந்திருந்தேன்னா, அதுக்கப்புறம் நீங்க ரீஸ்டார்ட் வந்து பாலானோட போனோம்னா, இப்ப ரீஸ்டார்ட் அப்படிங்கும் போது நம்மளோட இந்த ரெட்ரோ படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கிரிக்கெட் சம்பவம் சொல்லிட்டேன். சரி, ஓகே, சொல்லுங்க சபரி, சொல்லுங்க. பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெட்ரோல வந்து சொல்லுவாரு, ரீஸ்டார்ட் நீ ஆடுறிய ருக்குமணி அப்படின்ற மாதிரி ஐபிஎல் வந்து ஆரம்பிக்க போது நீங்க சொன்ன மாதிரி டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஏதோ பக்கத்துல ஏதோ யாரோ காரி துப்புற மாதிரி இல்லையா? ஓகே ஓகே ஓகே, யாரோ ஏதோ இல்ல இந்த டைம் ஆயிடுச்சு, வரியா இல்ல எழுதி வச்சு பேசுறேன், டக்குனு வந்துச்சா, அதனால ரீல்ஸ் பார்த்துதான் வந்தேன், உண்மையை சொல்லிடுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டவுட் எனக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா, ஏன்பா பிரச்சனையே வந்து அந்த சைட்ல தான் இருக்குங்கும் போது, அதுவும் டெல்லி கூட விடுங்க, ஜெய்ப்பூர்ல கொண்டு போய் மேட்ச் வச்சிருக்கீங்களே, இது ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளோட சவுத் வென்யூஸ் வந்து ஹைதராபாத், சென்னை, பெங்களூரு இப்படி வச்சு முடிச்சிருவாங்க. சென்னையில அந்த ஒரு மெயில் வந்துச்சுல, த்ரெட் மெயில், அதனால ஓகே பண்றாங்கன்னா ஓகே. பட் நீ சொல்ற மாதிரி ஹைதராபாத்லயாவது வச்சிருக்கணும்ல, என்ன தாட்டுன்னே ஒண்ணும் புரியல. டெஃபினட்டா வேணாம். அதுல வந்து இப்ப என்ன நியூஸ் வருது பிசிசிஐல இருந்து பாத்தீங்கன்னா, ஹைதராபாத் அந்த சென்னையில வந்து ஒரு ரெயின் வரும் அப்படின்றதுனால அந்த வென்யூஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பண்ணிருக்காங்கன்னா ஓகே. கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொன்னு என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த மேட்ச் பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் நடந்த மேட்ச் வந்து என்ன கேட்டா அந்த 10 ஓவர்ல இருந்து கண்டினியூ பண்றதுங்கிறது டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் நடத்துனதே ஒரு பெரிய மிஸ்டேக். பிகாஸ் அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வார் டென்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கும் போது அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக இருந்திருக்கலாம். இப்ப ஸ்டார்ட் ஆகுனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப பஞ்சாப் சைட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும், நாங்க கஷ்டப்பட்டு அந்த பிளாட் ட்ராக்ல ஒரு 10 ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் அடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன முதல்ல ரீஸ்டார்ட் அப்படின்னு நீங்க கேட்கறது நியாயமா இருந்தாலும், திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் இப்ப ஜெய்ப்பூர்ல கண்டிஷன்ஸ் டோட்டலி என்னதான் வந்து பிளாட் ட்ராக்கா இருந்தாலும் கண்டிஷன்ஸ் புரியுது. நான் அது பிளாட்டா இருந்தாலுமே தரம்சாலா மாதிரி ஸ்மால் கிரவுண்டும் கிடையாது, கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் தான். லைக் நீ நினைக்கிற மாதிரி 240 250 எல்லாம் அடிக்க முடியுமான்றது தெரியாது. சோ டெல்லிக்கு ஆப்வியஸ்லி இது ஒரு நல்ல நியூஸ் தான். இப்போ அவங்க ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா வருவாங்க, எப்படி அந்த டாப் ஆர்டரை கலெக்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரீஸ்டார்ட் பண்ணதான் வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப பாலா என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீயும் அக்ரி பண்ணிக்கிற கரெக்டா? கண்டிப்பா ரீஸ்டார்ட் பண்ணதான் கரெக்ட். நீ ரீஸ்டார்ட் பண்றது கரெக்ட்ன்ற புரியல. இப்போ இது ஃபேரா இல்லன்னு பஞ்சாப் கிங்ஸ்க்கு கண்டிப்பா இது வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபேர் இல்லனா, இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுனால வந்து இது ரீஸ்டார்ட் பண்றது. கண்டினியூ பண்ணவே சொல்லலையே, நான் கண்டினியூ பண்ணவே சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், நீ கண்டினியூ பண்ணா அது நல்லா இருக்காது, ஏன்னா கண்டிஷன்ஸ் வேற. அவங்க திருப்பி ரீஸ்டார்ட் பண்றது ஒரு பக்கம் ஓகே, இது ஒரு 4 ஓவர் நடந்து முடிஞ்சது, 3 ஓவர் நடந்து முடிஞ்சதுன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அன்னைக்கு டேல அந்த மேட்ச் நடக்கல, ஈஸியா அவங்க ஒரு பிக்சர் இங்க கம்மி பண்ணிருக்கலாம். இப்போ ஆமா, அது மாதிரி இல்லாம இப்ப நம்ம ஐபிஎல் தள்ளியும் போது நீங்க சொல்ற மாதிரி இந்த மேட்சஸ் வந்து 1-1 கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பிளே ஆஃப் ரேசஸ் அப்படிங்கும்போது இந்த மேட்சஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவங்களோட மனசுல இருந்திருக்கும். எனக்கு புரியுது. 50-50 தான், 50-50 தான். சொல்லு பாலா, நீங்க ஏதோ சொல்ல வந்த. அதான் இப்போ வந்து இப்போ என்னன்னா, அந்த மேட்சை போய் பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அந்த மேட்சை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரி அன்ஃபேர்ங்கிற மாதிரி தான், ஏன்னா கொடுத்த பாயிண்ட்ஸை நம்ம திருப்பி எடுக்கக்கூடாது. ஸோ அது அவங்க அதான் பண்ணியிருக்காங்க இப்போ. ஓகே ஃபைன், ஓகே. எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து
இல்லன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கௌதம் கம்பீர் ஏரா பத்தி பேசணும்னு இருக்கேன் உங்ககிட்ட. ஒரு 30 செகண்ட்ஸ் தான் கைஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, கௌதம் கம்பீர் ஏரா ஹேஸ் ஸ்டார்டட் ஓகே வித்தவுட் ரோகோ. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் யூனிட் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியா பொறுத்த வரைக்கும். தே வில் ஃபேஸ் சேலஞ்சஸ். ஏன்னா நீங்க அடுத்த வர டெஸ்ட் மேட்ச் எடுத்து பாரு. ஏதோ வெஸ்ட் இண்டீஸோட மட்டும் தான் ஹோம்ல விளாடுறோம். வெஸ்ட் இண்டீஸே வந்து நல்ல டீம் இப்பெல்லாம். அவங்க கிட்ட நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இப்பெல்லாம் கிடைச்சிட்டாங்க. ஸோ அவ்வளவு ஈஸி கிடையாது அவங்களையும் பீட் பண்றது. இந்தியாவும் ஸ்பின் இப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பேட்டிங்ல. அதனால அடுத்த வர டெஸ்ட் மேட்சஸ் ஒன்னு பார்க்கும்போது இந்த ஒரு சைக்கிள்ல ரொம்பவே டஃபா இருக்கும். ஸோ ஜிஜி ஏரா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத கண்டிப்பா பார்க்கணும். தேர் வில் பி லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஸோ அந்த ஃபெயிலியர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றதும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ கண்டிப்பா சுப்மன் கில்லுக்கு தான் கேப்டன்ஷிப் கொடுக்க போறாங்க. இட் வில் பி அ ஹியூஜ் சேலஞ்ச் ஃபார் ஹிம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிசிசிஐ ஒருத்த ட்ரஸ்ட் பண்ணி போறாங்க, கம்பீரையும் ட்ரஸ்ட் பண்றாங்க இந்த வகையில. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் தான். பட் அடுத்த ஜெனரேஷனும் நம்ம போய் தான் ஆகணும். அண்ட் கம்பீர் பொறுத்த வரைக்கும் ஹி ஹேஸ் டு ஃபேஸ் முடிஞ்சவருக்கும் குயிக் என்ன சொல்றது அந்த ஒரு வின்ஸ் ஒரு உடனே பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி 3-0 ஹோம்ல தோத்தாச்சு, ஆஸ்திரேலியாலையும் பிஜிடி தோத்தாச்சு. ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் ஆட போறாரு. ஸோ இங்கேயும் தோக்க சான்சஸ் நிறைய இருக்கு. பாசிட்டிவா அவரோட ஜிஜி ஏரா ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவருக்குமே நல்லதுன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப வந்து இங்க இங்கிலாந்து சீரிஸ் நம்ம இப்ப போறோம். இங்கிலாந்துலயும் பாத்தீங்கன்னா அந்த கீ பவுலர்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்றோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி அவங்களும் யங்ஸ்டர் பவுலிங்கோட போறாங்க. வந்து இவரு இருக்க கசட் கிங்ஸ் இருக்காரு. தூங்குறான் அவன் சொல்லிட்டோம். தூங்கல இப்படி 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 பண்ற ஏதோ அந்த யாரதான் மைண்ட் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஜிசிஆர்னு பார்க்கும்போது சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சதுனால நம்ம முன்னாடி தோத்த அந்த டெஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் மறந்துருக்காங்க. இப்ப திருப்பி இங்கிலாண்டோட போய் நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது யாரையா களமாம இன்னும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த பர்சனலா ஃபீல் வரும். நான் அப்படி சொல்ல மாட்டேன். இல்ல சொல்றேன், நான் வந்து ஃபெயிலியர் ஆனா பரவாயில்ல. ஏன்னா யங் டீம் வச்சு தான் போறீங்க. நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். பரவாயில்ல. அது வந்து இந்தியாலயும் வந்து ப்ரொலாங் ஆக ஆரம்பிச்சாதான் அது வந்து இந்த இங்கிலாந்து சீரிஸ் இந்தியா தோத்தா நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ரோகோ கிடையாது, யங் டீம் தான். இத வச்சு அவங்க 2 டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய விஷயம். அது இங்கிலாந்துக்கு தான் ரொம்ப வந்து இதுல இவங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டர்சன் ஸ்டோர்ட் பிராட் எல்லாம் கிடையாது. அப்படிங்கும்போது இவங்களுக்கு அதுலயே ஒரு கொஞ்சம் பிளஸ் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த இனிமேட்டு நம்ம வந்து இந்தியாவை எப்படி பார்க்கணும்னா டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா WTC இந்த வாட்டி ஃபைனல் போவாங்களா அப்படின்றத யோசிக்கிற டீம் எப்படி வந்து யங் டீம் வச்சு எப்படி பில்ட் பண்ண போறாரு ஜிஜி. ஒரு சுப்மன் கில்ல வந்து கேப்டன்சில இருந்து எப்படி வந்து கொண்டு போக போறாங்க. அவர் தான் கண்டிப்பா இப்போ ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காரு கில்லு. அப்படிங்கும்போது இங்க இருந்து எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா டெஃபினட்டா வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஒரே ஒரு கொஸ்டின் சபரீஷ், ஆர் யூ ஹாப்பி வித் சுப்மன் கில்? அவரை கேப்டன்ஷிப் அவரை தான் கொடுக்க போறாங்க. சுப்மன் கில் வந்து கேப்டனா இருக்கிறது கரெக்டான ஒரு விஷயமா, இல்ல உனக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருக்கா? நீ சொல்லு, அதுக்கப்புறம் பாலாவும் சொல்லு. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து பார்க்கும்போது இந்த பிஜிடி சீரீஸ்ல பும்ரா கில்ல கொடுத்து பும்ரா வந்து ஒரு கேப்டன்சி பண்ணும் போதுல கடைஸ்டாண்டா நமக்கு ஒரு கேப்டன் அப்படின்னு ஒரு பர்சனலா ஃபீல் கிடைச்சாலும் இந்த 5 மேட்ச் சீரீஸ்ல கரெக்டா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி முடிய போற நேரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இன்ஜுரி கன்சர்னை பார்த்துட்டு இப்படியே அது கண்டினியூ ஆச்சுன்னா அவரோட இதுவே போயிடும், பட் அவர் விளையாடவே முடியாம நிலைமை வந்துடும் அப்படின்னு ஃபீல் வரும்போது 5 டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது போன டெஸ்ட் மேட்ச்ல நீ கவனிச்சியா அந்த பிரேக் டவுன் பீரியட் ஒன்னு இருக்கும். நீ 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் கூட ஃபுல்லா ஆடிடலாம். 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் சம்டைம்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ல. கண்டிப்பா அதுவும் இல்லாம ஒரு ஆக்ஷனும் அது ஒரு ஃபாஸ்ட் பவுலரா பும்ரா ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஃபுல் டைம் கேப்டன்ஷிப் அவுட் ஆஃப் கான்டெஸ்ட். வேற யார் நீ கில் ஓகேனா ஓகே அது வேற விஷயம். இல்ல கில் இல்லைன்னா நான் இவருக்கு பயிர் பண்ண அப்படின்ற மாதிரி உனக்கு தாட் இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு வந்து அதான் அது பும்ரா டெஃபினட்டா அதெல்லாம் யோசிக்கிட்டேன். இன்னொரு தாட்னு எடுத்து பார்க்கும்போது ரிஷப் பண்ட் இப்போ ஒயிட் பால்ல எல்லாருமே உடனே வந்து IPL எப்படி பண்றாங்கிறத தாண்டி ரிஷப் பண்ட் டெஸ்ட்ல வந்து ஃபியூச்சர் நோக்கி ரிஷப் பண்ட் பக்கம் போலாமா அப்படின்ற பர்சனலா எனக்கு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா KL ராகுல் இருக்காரு, இல்ல இவங்க யங் டீம் கொண்டு போகணும் போது ரிஷப் பண்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் பர்சனலா. ஓகே, உன்னோட தாட்ஸ் பாலா டக்குன்னு சொல்லு. உனக்கு வந்து இல்லண்ணா எனக்கு கில்லு கொடுத்தது நல்லதுதானா, லெட் ஹிம் ப்ரூவ் இட், இந்த வாட்டி நல்லா பண்ணிருக்காரு IPL ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படி ஃபீல் பண்றியா? இல்லனா கில் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் இவருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்ஸ் இருக்கா உனக்கு? இல்ல கில் கொடுத்தது வந்து ஒரு மாதிரி ஓகே அப்படி ஃபீல் தான் வந்து இருக்கு. ஏன்னா இப்போ வந்து மெச்சூர் கேப்டன்சி நம்ம பார்த்துருக்கோம் லாஸ்ட் இயர் IPL-க்கும் இந்த IPL-க்கும். நம்ம IPL வேற இன்டர்நேஷனல் வேற, பட் அந்த ஒரு கேப்டன்சில ஒரு மெச்சூர்னஸ் தெரியுதுங்கிறப்போ ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க சைட்லயும் பாத்தீங்கன்னா என்னன்னா ஹல்க் வர போறாச்சு, ஹல்க்ன்றது தெரியாம அண்டர்டேக்கர் கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன சீக்காக்கே டஃப் கொடுப்போம் உலக சபரீஷ். கரண்ட் போயிடுச்சுன்னா கலவையா இருக்கான்ப்பா, பீடாகா வரான், அதுக்கப்புறம் சீக்காவா வரான். ஐயோ எப்பா வெறும் பிளே பாய் தான் நினைச்சேன், எல்லாமே இருக்கா. ஓகே ரைட் பாலா சொல்லு.
ஏன்னா டெஃபினட்டா இப்போ வந்து அதான் ஓகே. நான் வந்து இப்போ சுமன் கில் இல்லைன்னு கேட்டீங்கன்னா கேஎல் ராகுல் கொடுத்துருக்கலாம். பட் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன்சி வந்து அக்செப்ட் பண்ண. ஸோ கோன பிளே ஆஸ் அ பிளேயருங்கிறப்போ ஸோ எனக்கு வந்து கில் கொடுத்தது ஓகே தான் அப்படிங்கிற ஃபீல் இருக்கு. ஓகே, என்னோட பர்சனல் தாட், நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எஸ், கேஎல் ராகுல் வேணான்னு சொல்லிருக்கலாம், ஆனா கேஎல் ராகுல் கிட்ட புரிய வச்சிருக்கலாம். 2025 to 2027 இப்ப 33 ஏஜ், அந்த மெச்சூர்னஸ் இருக்கும். கேஎல் ராகுல் கேன் ஹேண்டில் ப்ரெஷர்ஸ். ஓகே, சோ அவரு 2 years இருந்துட்டு வைஸ் கேப்டனா கில்ல போட்டுட்டு கில்லும் கொஞ்சம் பேட்டிங்ல ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2 yearsல கில்லும் பாத்தீங்கன்னா லைக் ஒரு 27 ஒரு அந்த ஏஜ்ல கரெக்டா ஒரு மெச்சூர்ட் ஏஜ்ல ஒரு 28 வரும்போது கேப்டன்ஷிப் பண்றது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ கில்லே வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகல பிளேயிங் லெவல்ல. அப்படின்னும் போது எப்படி நீங்க கேப்டன்ஷிப் கொடுக்குறீங்க? இப்ப ஷூரிட்டியா ஒரு பிளேயிங் லெவன்ல இருப்பாரு, சரியா விளையாடலாம்னா கூட. இங்கிலாந்து இஸ் a very tough place, but sometimes இங்கிலாந்து could be a better place to score lot of runs also. ஏன்னா ரீசென்ட் டைம்ல ஒரே ஃபிளாட் ட்ராக்கா இருக்கு அவங்க பேஸ் பால் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமா, நீ போய் பழைய மாதிரி நான் அந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி இப்பெல்லாம் விளையாடிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இங்கிலாந்தோட ஃபார்முலா தான் பெஸ்ட் இங்கிலாந்தோட பிச்சர்ஸ்க்கு. சோ இந்தியாவும் அந்த ஃபார்முலா தான் எடுக்கணும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஹோப்ஃபுல்லி ஐ ஃபீல் லைக் ஒரு 2 செஞ்சுரியாவது கில் அடிப்பாருன்னு தோணுது. ஏதோ ஒரு தாட், ஐ மைட் பி ராங் ஆல்சோ, பட் எனக்கு இன்னர் ஃபீலிங் ஏதோ ஒரு 200 நம்மளால பார்க்க முடியும் சுப்மன் கில் கிட்ட இருந்து அப்படின்னு தோணுது. ஏன்னா 2-3 வென்யூஸ் கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக் கிடைக்கும், 3 வென்யூஸ் கூட ஃபிளாட் ட்ராக் கிடைக்கும். எங்க சேலஞ்சஸ் இருக்கும்னா லார்ட்ஸ் கண்டிப்பா சேலஞ்ச் இருக்கும், பர்மிங்கம் இனிஷியலா அந்த மூவ்மெண்ட் இருக்கும், அது கொஞ்சம் சேலஞ்ச் கிடைக்கும். ஓவல், எக்பாஸ்டன், ஐ திங்க் லீட்ஸ்ல விளாடுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக் தான். ஸோ அங்கெல்லாம் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணலாம். Anyway, it's a huge thing. It's not going to be easy for Shubman Gill also. But I am looking forward. எனக்கு தோத்தாலும் பரவாயில்ல, இந்த யங்ஸ்டர்ஸ் யார் ஷைன் ஆறா, நம்ம புது பிளேயர்ஸ் எல்லாம் யார் வராங்க அதெல்லாம் பத்தி நம்ம பேசலாம். அது வந்து நம்ம இன்னொரு வீடியோ நம்மளோட பார்ட் 4ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதை நம்ம தனியா ஒரு பார்ட் 4ல பத்தி பேசலாம். சபரிஷ் பயங்கரமா ஃபன் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ அப்பா, அடே கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல பார்க்கும் போது அன்பலீவபிளா இருக்கும். ஆனா அந்த கேர்ள்ஸுக்கு எல்லாம் தெரியாது சபரிஷ் வந்து ஒரு குடும்பஸ்தன். ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் கைஸ், செமையா போச்சு, நிறைய நாலேஜபிளான ஒரு விஷயங்கள் என்னோட பாட்டுல நானும் சொன்னேன். நீங்க 2 பேருமே நிஜமாவே யூ கேவ் யுவர் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். பாலா ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு அப்பப்போ ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் உள்ள எடுத்துட்டு வருவாரு. அதுக்குதான் அவர் சிபிஎம் கிரிக்கெட் அவரோட பெஸ்டே அதுதான். சபரிஷ் வாஸ் ஸ்பாட் ஆன் இன்னைக்கு. ஆக்சுவலா இனிஷியலா விராட் கோலியை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லும் போது பீடாகுக்கே ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சுவலா சபரிஷ் சொன்னா அது ரொம்பவே வேல்யூ ஆடடா இருந்துச்சு இன்னைக்கு வீடியோல. தட் வி ஷுட் நாட் ஃபர்கெட். அண்ட் பாலாவோட அந்த குவிக் நியூஸ் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ கைஸ். எனவே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஹோப்ஃபுல்லி ஒரு அடுத்த ஒரு புது விராட் கோலி யாராவது ஒருத்தர் வருவாங்க, பொறுத்து இருந்து பார்ப்போம். காலங்கள் மாறும், புது பிளேயர்ஸ் எமர்ஜ் ஆவாங்க, ஸோ எல்லாமே ஆவாங்க. சி கைஸ், தேங்க்யூ ஸோ மச். கிரிக்கெட் சம்பவம் பார்ட் 3 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வழக்கம் போல நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம ராவா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ அதுக்கு தான். ஓகே, எதுவுமே ஒரு பிளான்டா கிடையாது, நம்ம மனசுல என்ன தோணுதோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். ஸோ பார்ட் 4 சீக்கிரம் வந்துடும். அநேகமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இங்கிலாந்து சீரீஸ்க்காக இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அப்போ நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். கிரிக்கெட் சம்பவம் ஆல்வேஸ். ஒரு கையில லைட் பிடிச்சிட்டு இருக்கனால கையில போய் இல்ல பரவா, நீ ஒரு கை நீ என்னைக்குமே யூஸ் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு அந்த பவர் இருக்கு அப்படி. அந்த பவர் தான் உன்னை வந்து இவ்வளவு தூரம் வளர்த்து வச்சிருக்கு. ஓகே, முடிச்சிடலாமா? தேங்க்யூ பாலா, தேங்க்யூ. வீடியோவில் சந்திப்போம். until then கண்டிப்பா.